தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவிய பனிமூட்டம், டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் மாற்றம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். சென்னை மற்றும் புறநகரில் 2வது நாளாக கடும் பனிமூட்டம் நிலவியது. வடபழனி, கோடம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், அண்ணா சாலை, மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பனிமூட்டம் காணப்பட்டது. செங்கல்பட்டு, வண்டலூர், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, சிங்கப்பெருமாள் கோவில், மேல்மருவத்தூர் உள்ளிட்ட இடங்களில் எதிரே வருபவர்கள் தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் நிலவியது. திருவாரூர் மாவட்டத்தில் 2வது நாளாக கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகன ஓட்டிகள் சென்றனர். வயல்வெளிகள், நீர்த்திவலைகள் படிந்து ரம்மியமாக காணப்பட்டாலும் நெற்பயிர்களில் பூச்சி தாக்குதல் அதிகரிக்கும் என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜாகுவார் லேண்ட் ரோவர் சொகுசு வாகன உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஜாகுவார் லேண்ட் ரோவர் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலையை டாடா நிறுவனம் வாங்கி நடத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பனப்பாக்கம் சிப்காட்டில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் லேண்ட் ரோவர் சொகுசு வாகன உற்பத்தி ஆலையை அமைத்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பரில் இந்த ஆலைக்கான பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி வைத்தார். தற்போது லேண்ட் ரோவர் மின்சார வாகன தயாரிப்பு ஆலை தொடங்கப்படுகிறது. முதற்கட்டமாக மின்சார கார்கள் உற்பத்தியை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். இதனால் ராணிப்பேட்டை, பனப்பாக்கம், நெமிலி, அரக்கோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர் மற்றும் இளம்பெண்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது. கடை உள்ளிட்ட வர்த்தக நிறுவனங்களும் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,840 ரூபாய் உயர்வை கண்டிருக்கிறது. 1 கிராம் தங்கம் 14,650 ரூபாயாக இருக்கிறது. 1 சவரன் தங்கம் 1,17,200க்கு விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,840 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. 1 கிராம் தங்கம் 14,650 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,17,200க்கும் விற்பனை ஆகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,840 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. வெள்ளியின் விலையும் கிலோவுக்கு 15,000 ரூபாய் வரை அதிகரித்து மீண்டும் 3 லட்சத்தை தொட்டிருக்கிறது. தேர்வு மைய குளறுபடி காரணமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முகசுந்தரம் மாற்றப்பட்டுள்ளார். தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிடுதல் உள்ளிட்ட தேர்வு நடைமுறைகளை சீர்படுத்தி வந்த அவர் குரூப் 2 தேர்வில் நடந்த குழப்பத்தின் காரணமாக மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக மாநில தேர்தல் ஆணையத்தின் செயலாளராக பணியாற்றி வந்த வெங்கடபிரியா டிஎன்பிஎஸ்சியின் புதிய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் அழகாபுரியைச் சேர்ந்த வெங்கடபிரியா சென்னை எத்திராஜ் கல்லூரியில் வேதியியலில் இளங்கலை பட்டம் படித்தவர். 2005ஆம் ஆண்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வருவாய் கோட்ட அலுவலராகவும், அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டு திருச்சி மாவட்ட வருவாய் அலுவலராகவும் பணியாற்றியுள்ளார் வெங்கடபிரியா. 2011ஆம் ஆண்டு பதவி உயர்வு பெற்று IAS அதிகாரியாக நியமிக்கப்பட்ட அவர் 2020ஆம் ஆண்டு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றினார். அதன் பின்னர் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி வந்த வெங்கடபிரியா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் அவரை தற்போது டிஎன்பிஎஸ்சியின் புதிய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது. மகளின் திருமணத்திற்காக சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த 20 சவர நகையை பறிகொடுத்த பெண் ஆபத்பாந்தவனாய் வந்து மீட்டுக் கொடுத்த தூய்மை பணியாளருக்கு நன்றி தெரிவித்து ஆனந்தத்தில் கதறி எழுத காட்சிதான் இது. சென்னை குடுவாஞ்சேரி குப்புசாமி நாயக்கர் தெருவைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவரது மகள் அக்ஷயா தேவிக்கு அடுத்த மாதம் 8ஆம் தேதி திருத்துறைப்பூண்டியில் திருமணம் நடைபெறவுள்ளது. இதற்காக சேர்த்து வைத்த 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 கிலோ வெள்ளிப் பொருட்களை உறவினர் வீட்டில் கொடுத்து வைப்பதற்காக திருவாரூர் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது.
திருவாரூர் விருப்பாச்சி தெருவிலிருந்து ஆட்டோ மூலம் புதிய பேருந்து நிலையத்திற்கு சென்றபோது நகைகள் இருந்த பையை ஆட்டோவின் பின்புறம் வைத்ததாகவும் எதிர்பாராத விதமாக அந்த பை தவறி கீழே விழுந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த பையை கண்டெடுத்த தூய்மை பணியாளர் துரை தங்க நகைகள் இருப்பதைக் கண்டு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார். நேர்மை தவறாமல் செயல்பட்ட தூய்மை பணியாளர் துரையை நகர்மன்ற தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் நேரில் அழைத்து பொன்னாடை போர்த்தி பாராட்டினர். கடந்த காதல் இதுதானோ என கனடா நாட்டு பெண்ணை காதலித்து மனம் முடித்துள்ளார் மதுரை மண்ணின் மைந்தர். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி மணிவண்ணன் என்பவரின் மகன் தாமரை செல்வன் பொறியியல் முடித்துவிட்டு கனடாவின் தெற்கு சிட்னியில் பணியாற்றி வருகிறார். இவரும் அந்நாட்டைச் சேர்ந்த ஆசிரியை கெல்சி கோக்ரனும் கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். கெல்சி கோக்ரனின் தந்தை ஸ்டீபன் கோக்ரனும் காவல் அதிகாரி ஆவார். இவர்களின் காதலுக்கு இரு வீட்டாரும் பச்சை கொடி காட்டிய நிலையில் மதுரை பசுமலையில் வைத்து வெகு விமர்சையாக பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது. கெல்சி கோக்ரனின் பெற்றோர் 100 வயதுடைய தாத்தா, 99 வயது பாட்டி ஆகியோர் கனடாவில் இருந்தவாறு வீடியோ கால் மூலம் திருமணத்தை கண்டு ரசித்தனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். மத்திய அரசு திட்டமிட்டு நிதி நெருக்கடியை உருவாக்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் சென்னையில் நன்றி அறிவிப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சருக்கு அரசு ஊழியர்கள் சார்பில் வெள்ளி செங்கோல் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய அவர் அரசின் திட்டங்களை பட்டியலிட்டார். மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, நலன் காக்கும் ஸ்டாலின், பாதம் காப்போம், இதயம் காப்போம், முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம், முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம், இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். போதிய நிதி தராத மத்திய அரசு குறித்து முதலமைச்சர் விமர்சித்தார். ஒவ்வொரு ஆண்டும் நமக்கான வரி பகிர்வை ஒன்றிய அரசு குறைச்சிக்கிட்டே இருக்கு. ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கான நிதியை கூட குறைச்சிட்டு இருக்காங்க. வருமானம் குறைவு, செலவு அதிகம், இதுதான் நம்முடைய நிலை. திட்டமிட்டு செயற்கையா இந்த நிதி நெருக்கடியை உருவாக்குறாங்க. அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, நிர்வாக ரீதியாகவும் அவங்களை வெற்றிகரமாக சமாளிச்சுதான் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். அதிமுக ஆட்சியின் போது பழைய ஓய்வூதிய திட்டம் பறிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் அனைவரையும் அரவணைக்கும் அரசாக திமுக அரசு உள்ளது என்றார். இந்தியா கூட்டணி என்ற வார்த்தையை முதலமைச்சர் தவிர்ப்பது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக காங்கிரஸ் இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளது உண்மைதானே என்றார். என்ன நீங்களும் வேடிக்கையா கேட்கறீங்க? நாங்க நாடாளுமன்றத்தில் கூட்டு வந்தோம், சொல்லுங்க பார்க்கலாம். மூச்சுக்கு 300 தடவை இந்தியா கூட்டணி வாய் திறக்க மாட்டேங்கிறாரு முதலமைச்சர். காங்கிரசுக்கும் திமுகவும் உட்கட்சி பூசல் வந்துச்சு, கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு கருத்து சொல்றாங்க தலைவர்கள், அதற்கு எதிர்கருத்து திமுக சொல்றாங்க. ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது உண்மைதானே? தொடர்ந்து பேசிய அவர், வரி ஏய்ப்புக்காக விஜய்க்கு அபராதம் விதிக்கப்பட்டதுதான் அவர் ஊழல்வாதி என்பதற்கான சாட்சி என கூறினார். அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டது சாட்சி. நீங்க நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்கு. கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல, ஆபீஸை மூடிட்டாங்க. 5 நாள் யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை, தமிழ்நாட்டுடைய நிலைமை. இந்த கட்சியுடைய நிலைமை அதுதான். சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தங்கள் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் யாரேனும் குறுக்கு சால் ஓட்ட நினைத்தால் கட்சி மேலிடம் நடவடிக்கை எடுக்கும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மதுரை அனுப்பானடியில் காங்கிரஸ் நிர்வாகி இல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் முரண்பாடு இல்லை என்றும் கூட்டணியை பிரிக்கும் பாஜகவின் கனவு பலிக்காது என்றும் தெரிவித்தார். தோழமை உணர்வோடு கேட்கிறோம். கொடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கிறார். அவரு மக்கள் எதை கேட்டாலும் கொடுக்கிறாரு. கூட்டணி கட்சி கேட்டா கொடுக்க மாட்டாரா? அது பேசி தீர்த்து கொள்வார்கள். அதுல முரண்லாம் கிடையாது. தொடர்ந்து பேசிய செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சி ஜனநாயக கட்சி என்ற போதிலும் கூட்டணி தொடர்பாக பேசுவோர் லக்ஷ்மண ரேகையை தாண்டக்கூடாது என கூறினார். ஒரு அகில இந்திய தலைமை கூட்டணியை பற்றி பேசி முடிவெடுக்கும் சொன்ன பேரு, நானே அதை பத்தி பேசுறது இல்லையே. மாநில தலைவராக இருக்கிற நானே பேசுறது இல்ல. இதுக்கு மேல யாராவது
குறுக்கு சால் ஓட்ட நினைத்தால் முன்னும் போக நினைத்தால் அது அகில இந்திய தலைமை பார்த்துக் கொள்ளும். மதுரையில் திமுக எம்எல்ஏ தளபதி பேச்சு குறித்த கேள்விக்கு அது குறித்து முதல்வரிடம் புகார் தெரிவித்துள்ளதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். சேலத்தில் வரும் 13ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் கட்சி நிர்வாகிகளை சந்திப்பதற்கு 51 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. கரூர் பரப்புரையின் போது 41 பேர் உயிரிழந்த நிலையில் மக்கள் சந்திப்புகளை சில நாட்கள் நிறுத்தி வைத்திருந்த விஜய் புதுச்சேரி மற்றும் ஈரோட்டில் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக பரப்புரை மேற்கொண்டார். அடுத்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தை வரும் 13ஆம் தேதி சேலத்தில் நடத்த விஜய் திட்டமிட்டிருந்த நிலையில் காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. அதே நேரத்தில் தாவேக நிர்வாகிகளை மட்டும் சந்திப்பதற்கு 51 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஒரு 5000 பேர் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. அதுக்கு மேற்பட்ட யாருக்கும் அனுமதி இல்லை. பொதுமக்களுக்கு இதில் அனுமதி இல்லை. கழக நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அனுமதி. அதனால பொதுமக்கள் எல்லாருமே அவரவர்கள் தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பு செய்யறாங்க. அதுல பாத்துருங்க. தாவேக தலைவர் விஜய் சென்னையில் விருகம்பாக்கம் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிட முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் தெளிவான பாதையை தேர்ந்தெடுக்காவிட்டால் கமல்ஹாசனுக்கு நேர்ந்த கதிதான் அவருக்கும் ஏற்படும் என்று அதிமுக மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் வாக்கு சிதறலுக்காக விஜயை திமுக பயன்படுத்துகிறதா என்கிற புரிதல் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். வெறும் ஃபேன் பேஸ் வச்சு மட்டும் நம்ம ஓட்டு வாங்க முடியாது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் 2021 அவர் கட்சி அறிவிச்சாரு. திமுக சொல்லி ஆரம்பிச்சாரா இல்ல திமுக சொல்லாம ஆரம்பிச்சாருன்ற நம்மளுக்கு தெரியல. ஓட் ஸ்பிளிட்டிங்காக விஜய் அவர்கள் ஒரு தெளிவான பாதை எடுக்கலன்னா அவருக்கும் கமல்ஹாசனோட கதி தான் வரும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வெறும் சிஎம் ஆயிடுவோம் அப்படி இல்லை. பாலிடிக்ஸ் சிஎம் வெறும் சிஎம் ஆகிறதுக்கு மட்டும்தான் பாலிடிக்ஸ் கிடையாது. வரும் சட்டமன்ற தேர்தலில் கட்சி தலைமை சொல்லும் தொகுதியில் போட்டியிடுவேன் என்றும் காயத்ரி ரகுராம் தெரிவித்தார். இளநிலை நீட் தேர்வு தேதி அறிவிப்பு, சாவர்கருக்கு பாரத் ரத்னா வழங்க கோரிக்கை வைத்த மோகன் பகவத் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு மே 3ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் மாணவ சேர்க்கைக்கு நீட் நுழைவுத் தேர்வினை NTA எனும் தேசிய தேர்வு முகமை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான இளநிலை நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பான விவரங்களை NTA வெளியிட்டுள்ளது. இதன்படி வரும் மே 3ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெறும் என்றும் இதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைனில் மார்ச் 8ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கான கட்டணத்தை மார்ச் 8ஆம் தேதி இரவு 11:50 மணி வரை நெஃப்ட், கிரெடிட் கார்டு உள்ளிட்ட வழிமுறைகளில் செலுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு குறித்த விவரங்களை NTA.ac.in மற்றும் neet.nta.nic.in ஆகிய வலைத்தளங்கள் மூலம் மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய உடை அணிந்து எம்ஜிஆர் பாடலுக்கு மலேசிய கலைஞர்கள் நடனமாடிய நிகழ்ச்சியை இந்திய பிரதமர் மோடியும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமும் ரசித்த காட்சிகளை மலேசியாவில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் நிலையில் அங்கு சென்ற பிரதமர் மோடி தமிழ் மொழியையும் தமிழர்களையும் சிறப்பித்து பேசினார். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் எம்ஜிஆர் பாடல்களின் ரசிகராக இருப்பதை பற்றியும் வியப்புடன் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அளித்த விருந்தின் போது எம்ஜிஆர் நடித்த நாளை நமதே படத்தில் இடம்பெற்ற பாடலுக்கு நடனமாடும் நிகழ்ச்சி இடம்பெற்றதை எக்ஸ் தளத்தில் மோடி பதிவிட்டுள்ளார். தனது பதிவில் நண்பர் பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அளித்த மதிய விருந்தில் பாடப்பட்ட பாடல்களில் ஒன்றாக மகத்தான மனிதர் எம்ஜிஆர் நடித்த திரைப்படத்தில் இடம்பெற்ற நாளை நமதே என்ற பாடலும் இருந்தது என்றும் இந்தியாவில் உள்ள நம்மில் பலரைப் போலவே பிரதமர் அன்வர் இப்ராஹிமும் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் என்றும் மோடி குறிப்பிட்டுள்ளார். குஜராத்தில் யூரியா வேதிப்பொருள் கலந்த பாலை விற்பனை செய்து வந்த கலப்பட பால் நிறுவனத்தை கண்டறிந்து காவல்துறையினர் சீல் வைத்துள்ளனர். குஜராத்தின் சபர்கந்தா மாவட்டத்தில் உள்ள சலாய் கிராமத்தில் ஸ்ரீ சத்யா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எனும் பால் பொருட்கள் நிறுவனம் இயங்கி வருகிறது. அந்த நிறுவனத்தில் பால், தயிர், மோர் உள்ளிட்டவை பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு அந்த மாவட்டத்திலும் மெக்சானா மாவட்டத்திலும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அங்கு கலப்பட பால் பொருட்கள் தயாரிக்கப்படுவதாக காவல்துறைக்கு வந்த தகவலை அடுத்து நடைபெற்ற சோதனையில் அங்கு பால் மற்றும் பால் பொருட்களில் யூரியா, டிடர்ஜென்ட் உள்ளிட்டவை கலப்படம் செய்யப்பட்டது
செய்யப்பட்டது கண்டு அதிர்ந்தனர். கடந்த 5 ஆண்டுகளாக இந்த கலப்பட பணியில் ஈடுபட்டிருந்த 4 ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். அந்த நிறுவனத்திலிருந்து கலப்படம் செய்யப்பட்ட பால், மோர், 71 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வேதிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. குறிப்பாக 450 கிலோ வே பவுடர், 625 கிலோ ஸ்கிம்டு மில்க் பவுடர், 300 கிலோ SMP பவுடர் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இவை பாலின் நிறத்தையும் புரத அளவையும் அதிகரிக்க பயன்படுத்தப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்து மகாசபை தலைவராக இருந்த சாவர்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கினால் அந்த விருதின் பெருமை உயரும் என RSS தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் நடைபெற்ற RSS நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், இடஒதுக்கீட்டை RSS எப்போதுமே ஆதரித்து வந்ததாகவும் சமூகத்தில் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் வரை இடஒதுக்கீடு தொடர வேண்டும் என்றார். लेकिन स्वातंत्र्यवीर सावरकर को भारत रत्न मिला नहीं मिला, तो भारत रत्न मिला तो उस सम्मान का गौरव बढ़ेगा. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி எதன் அடிப்படையில் சாவர்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளது. கர்நாடகாவில் தனியார் விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதில் 2 படுகாயமடைந்தனர். கர்நாடக மாநிலம் கலபுரகி நகரில் இருந்து பெலகாவிக்கு ஒரு தனியார் விமானம் சென்று கொண்டிருந்தது. அந்த விமானம் விஜயபுரா நகருக்கு மேலே பறந்து கொண்டிருந்த போது திடீரென என்ஜினில் கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. என்ஜினில் கோளாறு ஏற்பட்டதும் விமானம் வேகமாக தரையை நோக்கி பாயத் தொடங்கியது. விமானம் எவ்வளவோ முயன்றும் அது மங்களூரு கிராமத்தில் வெட்டவெளியில் தரையில் விழுந்து உடைந்தது. நல்வாய்ப்பாக விமானம் தீப்பிடிக்காததால் விமானத்தில் இருந்த விமானியும் பயிற்சி விமானியும் படுகாயங்களுடன் தப்பினர். ரெட்பர்ட் ஏவியேஷன் நிறுவனத்தின் விமானம் விபத்தில் சிக்கியது குறித்து அறிந்த காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து காயமடைந்த 2வரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது.